பாஜகவுடன் அதிமுக கூட்டணி உறவு கொண்ட நாள் முதலாக படிப்படியாக ஏற்றுப்போன பாஜக அமமுக உறவு முடிவுக்கு வந்துள்ளது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை அடியொற்றி அடுத்ததாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். துரோகம் தலைவிரித்தாடுகிறது என டிடிவி தினகரன் கூறியதற்கு பின் பாஜக அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன என்பது வெளிப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். பன்னீர்செல்வம் தினகரன் இருவருமே அதிமுகவை பழனிசாமியின் பிடியிலிருந்து மீட்க வேண்டும் அல்லது ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று எண்ணி பயணப்பட்டார்களே தவிர பாஜகவோடு கைகோக்கும் எண்ணம் அவர்களிடம் இயல்பாக இல்லை. 2024 தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து அவர்கள் போட்டியிட்டது முழுக்கவுமே பாஜகவின் அழைப்பின் பேரில் நடந்தது என்கிறார்கள். அப்போது அதிமுகவிடமிருந்து விலகி இருந்த பாஜக 2024 தேர்தல் முடிவுகளுக்கு பின் மெல்ல அதிமுகவை நோக்கி நகர்ந்த போதும் இரு வாக்குறுதிகள் பன்னீர்செல்வம் தினகரன் தரப்புக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. முதலாவது, அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் பாஜக இறங்கும். இரண்டாவது, ஒருவேளை பழனிசாமி இதற்கு சம்மதிக்காத பட்சத்தில் பாஜக குடையின் கீழ் பன்னீர்செல்வம் தினகரன் இருவருடைய அமைப்புகளும் கூட்டணியில் இடம்பெறும். ஆனால் பாஜகவுடனான கூட்டணியின் போது பழனிசாமி முன்வைத்த முக்கியமான நிபந்தனையே பன்னீர்செல்வம் தினகரனுக்கு இனி அதிமுகவில் இடம் இல்லை, பாஜக எக்காரணம் கொண்டும் இதை வலியுறுத்த கூடாது என்பதுதான். தொடர்ந்து கூட்டணி அளவிலும் இவர்களை அனுமதிக்க கூடாது என்று பழனிசாமி பேசியதாக தெரிகிறது. அதே போல பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையின் போதும் பன்னீர்செல்வம் தினகரன் இருவருக்கும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதன் பின்னணியிலும் பழனிசாமி இருப்பதாக எண்ணினார்கள் பன்னீர்செல்வம் தினகரன் தரப்பினர். இத்தகு சூழலில்தான் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக முதலில் அறிவித்தார் ஓ பன்னீர்செல்வம். அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியிலோ மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வரும் முயற்சியிலோ பாஜக இறங்காத சூழலில் அடுத்து தினகரனும் வெளியேறியுள்ளார்.